இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒன்னு, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டு தொகுதியில நிக்க போறாங்க. அது என்ன தொகுதி, அங்க விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவா என்ன விஷயங்கள் இருக்கு, டிஎம்கேவுக்கு நெகட்டிவா என்ன விஷயங்கள் இருக்கு, அந்த ரெண்டு தொகுதியிலையும் மக்கள் இதுவரைக்கும் சந்திக்கிற பிரச்சனை என்ன, இதுக்கு முன்னாடி அந்த தொகுதியில யார் ஜெயிச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் தாண்டி தாவேகா தலைவர் விஜய் அவர்களால அந்த ரெண்டு தொகுதியில ஜெயிக்க முடியுமா? கிருஷ்ணகிரி, நாமக்கல், தூத்துக்குடியை தொடர்ந்து இன்னைக்கு சென்னையில ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. அதுக்காக எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஆளுங்கட்சி எப்பவும் போலவே அமைதியா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் கிழமை ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில நிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாவே இருக்கு. அதுல ஒரு தொகுதி எல்லாருக்குமே தெரியும், சென்னை பெரம்பூர்ல அவர் நிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு தொகுதி திருச்சி கிழக்கு. இந்த ரெண்டு இடத்துல தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டி போட போறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பெரம்பூர் தொகுதியை பத்தி பார்ப்போம். பெரம்பூர் தொகுதி அப்படினாலே அங்க இதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் அவர் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. அவரு இறந்து போனப்ப விஜய் அவர்கள் நேரடியா அவரோட வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல்லாம் கொடுத்தாங்க. அதனால அங்க இருக்க மக்களுக்கு விஜய் அவர்கள் மேல ரொம்பவே ஒரு மரியாதை வந்துச்சுன்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரம்பூர்ல விஜய் ரசிகர்கள் மன்றம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த வட சென்னை பகுதியில விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் பட்டாளம் ரொம்பவே அதிகமா இருக்காங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்போ திமுக நடந்துகிட்ட விதம் அங்க இருக்க மக்களை ரொம்பவே பாதிச்சுச்சு. ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக அரசு கிட்ட சொல்லியும் அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அவரை என்ன பண்ணிருக்காங்க, அவர் வீட்டிலேயே வச்சு வெட்டி கொண்டு இருக்காங்க. இதுல தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு எந்த நிலைமையில இருக்கு? ஒரு மாநில கட்சியோட தலைவருக்கே பாதுகாப்பு இல்ல அப்படின்னா சாதாரண மக்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட தொண்டர்களா இருக்கட்டும், அங்க இருக்க மக்கள் எல்லாமே கேள்வி கேட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட உடம்ப அவரோட ஆபீஸ்லயே புதைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குமே திமுக அரசு அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறமா அவங்க கோர்ட்டுக்கு போய் கடைசியில போராடி அதுக்கப்புறம் தான் அங்க அவரோட உடலை அடக்கம் பண்ணாங்க. இந்த விஷயத்தினால அங்க இருக்க பெரம்பூர் மக்களுக்கு திமுக ஆட்சி அப்படின்னாலே ஒரு வெறுப்பு உண்டாச்சு. இந்த சமயத்துல விஜய் அவர்கள் அங்க போனது பெரம்பூர் மக்களுக்கு ரொம்பவே நம்பிக்கையா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த பாரம்பரியமா ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற அந்த தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க ஒரு ஆட்சி இல்லாம எங்களுக்கு மாற்று அரசியல் வேணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2011 அங்க ஏ சௌந்தரராஜன் அவர் ஏடிஎம்கே அவர் தான் வின் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா 2016 பி வெற்றிவேல் அவர் ஏடிஎம்கே அவர் வின் பண்ணிருக்காரு. அவர் அப்போ ஜெயிச்சப்ப 516 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சியும் இல்லாம புதுசா ஒரு கட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத தான் அங்க இருக்க மக்கள் விரும்புனாங்க. 2016 அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவரை கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அம்மா ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆனாங்க. ஆனா அந்த சமயத்துல 18 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், எங்களுக்கு இபிஎஸ் அவர்களோட ஆட்சி மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கே கடிதம்லாம் போட்டாங்க. இதனால அந்த 18 எம்எல்ஏக்களை என்ன பண்ணாங்கன்னா பதவி நீக்கம் செஞ்சாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த பி வெற்றிவேல் அப்படிங்கிறவரு. இதனால இடைத்தேர்தல் 2019 நடந்துச்சு. அதுல திமுகவை சேர்ந்த ஆர்டி சேகர் அவர் தான் ஜெயிச்சாரு. 2021 திரும்ப அவர் தான் வின் பண்ணாரு. 53,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. சோ பெரம்பூர் தொகுதி இப்போதைக்கு திமுகவோட கோட்டையா இருக்கு. சோ இந்த இடத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடறதுனால அவருக்கு பாசிட்டிவா பார்க்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அவர் நேரடியா போய் சந்திச்சது, விஜய் ரசிகர்கள் மன்றத்தோட அவரோட அந்த ஃபேன் பேஸ் அங்க ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுபான்மையினருக்கான வாக்கு விகிதம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ கண்டிப்பா இங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்களால ஜெயிக்க முடியும். ஆனா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, பெரம்பூர் மக்கள் சந்திக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அதுதான் அங்க இருக்க முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் திமுகவா இருக்கட்டும் இல்ல அதிமுகவா இருக்கட்டும், நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இது எல்லாத்தையுமே மாத்திடுறோம், இது எல்லாத்தையும் புடுங்கிடுறோம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. ஆனா அவங்க எதையுமே செய்யறது இல்ல. பெரம்பூர் மக்கள் சந்திக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கொடுங்கையூர் குப்பை கிடங்கு. சென்னை மாநகரத்துல இருக்க மொத்த குப்பைகளையுமே அங்கதான் போய் குவிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குப்பையை எரிக்கும் போது அதுல இருந்து வர்ற அந்த புகையால அங்க இருக்க மக்களுக்கு சுவாச பிரச்சனை ஏற்படுது, தோல் சம்பந்தமான ஆஸ்துமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தண்ணி தேங்குது. இந்த 4000 கோடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அவங்க சைடுல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே
வித்தியாசமே இல்ல, நாங்க வந்து மழைநீர் வடிகால்லாம் அமைச்சிட்டோம், தண்ணி வந்து தேங்கினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா இந்த பெரம்பூர் தொகுதியில இந்த தண்ணி தேங்குற பிரச்சனை இருக்கு. இன்னொரு மேஜர் ப்ராப்ளமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக்குவரத்து நெரிசல் வந்து அங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத தேர்தல் பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் வந்து எடுத்து பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பா பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா திருச்சி கிழக்கு, இந்த திருச்சி கிழக்குக்கும் எம்ஜிஆர் அண்ணா அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. எம்ஜிஆர் அண்ணா அவர்கள் வந்து டைரக்டா அங்க போட்டியிடல அப்படின்னாலும் திருச்சியில தான் வந்துட்டு பிரம்மாண்ட மாநாடுகள் எல்லாத்தையுமே வந்து நடத்தியிருக்காங்க. இன்னொரு விஷயம், திருச்சி மேல எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு தீரா காதல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திருச்சியை தான் வந்து தலைநகரா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து ரொம்பவே ஆசைப்பட்டாரு. ஆனா அது நடக்கல. சோ இப்ப அண்ணா எம்ஜிஆர் அவர்களோட வழியிலேயே வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில வந்து நிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இங்க வந்து யாரு இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா 2011ல வந்துட்டு மனோகரன் அவர் வந்து ஏடிஎம்கே கட்சியை சேர்ந்தவர். 2016ல வந்து யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா வெள்ளமண்டி என் நடராஜன் ஏடிஎம்கே தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2021ல திரும்பவும் வந்து இனிகோ இருதயராஜ் அவர் வந்து டிஎம்கே கட்சியை சேர்ந்தவர், அவர் ஜெயிச்சிருக்காரு. அவர் ஜெயிச்சதுக்கான முக்கிய காரணமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர். சோ சிறுபான்மையினரோட ஓட்டு விகிதம் அப்படிங்கிறது அங்க ரொம்பவே அதிகமா இருக்கு. எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 35ல இருந்து 40% இருக்கு. சோ அங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அவருக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. சோசியல் மீடியால வந்துட்டு எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருச்சி அப்படினாலே அது வந்து KN நேரு அவரோட கோட்டை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கோட்டையை வந்துட்டு விஜய் அவர்கள் உடைச்சு அங்க ஜெயிப்பாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இங்க பெரம்பூர்ல ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த மாதிரி திருச்சி கிழக்குலயும் என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கேயும் அரியமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த மொத்த குப்பைகளையும் அங்கதான் கொண்டு போய் போடுறாங்க. இதனால பெரம்பூர்ல மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களோ அதே ப்ராப்ளம் தான் இங்கேயும் இருக்கு. போக்குவரத்து நெரிசலும் திருச்சியில வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி பாலக்கரையில இருக்க அந்த காந்தி மார்க்கெட் அதை வந்து பஞ்சப்பூர் இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா அங்க இருக்க வியாபாரிகளுக்குள்ள அது சம்பந்தமான மோதல் வந்து நடந்துகிட்டே இருக்கனால அது இப்போ இழுவையில இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, திருச்சியில சோழர் காலத்துல கட்டப்பட்ட உய்யக்கொண்டான் கால்வாய் அது வந்து சோழர்களோட முக்கியமான ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலத்தடி நீர் தட்டுப்பாடெல்லாம் வரக்கூடாது, மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டுன அந்த கால்வாய் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா? திருச்சியில இருக்க மொத்த கழிவு நீருமே அந்த கால்வாயில தான் போய் கலக்குது. அது மட்டும் இல்லாம பிளாஸ்டிக் கழிவுகள், சாய கழிவுகள் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு அந்த கால்வாயே ஒரு சாக்கடையா இருக்கு. இதை வந்து சுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லி திமுக வந்து சொல்றாங்க. ஆனா இதுவரைக்குமே அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண மாதிரி இல்ல. சோ இது சம்பந்தமா விஜய் அவர்கள் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்து அதை பழையபடி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். திருச்சி கிழக்கு பகுதியிலையும் அவர் ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ரெண்டு தொகுதியிலுமே விஜய் அவர்கள் வந்து ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படிங்கறத. இது ஒரு பக்கம் இருக்க, திமுகவோட ஆட்சியில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தைய திமுக நிர்வாகி வந்து கற்பழிச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. அதுக்கப்புறமா நாமக்கல்ல 7 வயசு குழந்தைய வந்துட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. தூத்துக்குடியில 17 வயது சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. அதுக்காக தாவேகா சார்பில் இப்ப வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்க இந்த வேளையில இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா, சென்னையில வந்து திருச்சியில இருந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்த ஒரு கல்லூரி மாணவி வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து நடந்திருக்கு. திமுகவோட ஆட்சி அதுக்கு பெண்கள் தான் சாட்சி அப்படின்னு மார்த்தட்டி சொல்றாங்கல்ல, இதுதான் பெண்களுக்கான ஆட்சியா சார்? இதை தான் நீங்க வந்துட்டு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்களா? திமுகவோட ஆட்சியில சட்ட ஒழுங்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. பெண்கள் வந்து வெளியே வர்றதுக்கே பயப்படுற ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. சோ இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவும் போல அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இதுக்கும் குரல் கொடுத்திருக்காங்க, EPS அவர்களும் வந்து குரல் கொடுத்திருக்காங்க. ஆனா திமுக எப்பவும் போல அமைதியாவே இருக்காங்க. சோ இந்த கேடுகட்ட ஆட்சி தான் திரும்ப உங்களுக்கு வேணுமா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த 2 தொகுதியில ஜெயிப்பாரா? 2026 சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிப்பாரா? திமுகவோட ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு என்ன நிலைமையில இருக்கு? இத பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.